இளையராஜா அவர்கள் கோயிலுக்கு போனதை வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய சர்ச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சார் நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க அது? அதில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. இளையராஜாவுக்கு இது ஒன்றும் முதல் தடவை இல்லை. அவர் இது மாதிரி நிறையா தடவை மாட்டியிருக்காரு. அதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இல்லை. அவரே கவலைப்படாத போது நாம் ஏன் கவலைப்பட்டுங்கிறது? அவர் தன்னை வந்து மேல் ஜாதின்னு அவர் காட்டிக்க பார்க்குறாரு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லி அவர் கேட்கல. நாம் என்ன முயற்சி பண்ணாலும் சனாதனத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை வந்து இளையராஜாவுக்கு சொல்லணும். மக்கள் தொகையில் நம்ம வந்து 97% இருக்கலாம், அவங்க 3% இருக்கலாம். அதிகார வர்க்கத்தில் அவங்க 97%, நம்ம 3%. அதை ஞாபகம் வச்சுக்கணும். கோயிலுக்கு போனது கூட என்னை அசிங்கப்படுது வேணும்னு சர்ச்சையை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அத்தனை டிவிக்காரரும் மார்க் பண்ணி போட்டாங்களா? எல்லா டிவிலையும் காட்டினாங்களே, அது அத்தனையும் பொய்யா? அப்போ எதை பொய்ன்னு சொல்கிறாரு அவர்? உள்ளே போனது அந்த வாசலுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிதுங்க, உள்ளே போக விடாமல் தடுத்து நிற்கிதுங்க. இளையராஜாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எம்பி பதவி கொடுத்தாங்க, ராஜ்யசபா எம்பி. ராமர் கோயில் திறப்புக்கு அவரை கூப்பிடல, நாடாளுமன்ற இதுக்கு அவரை கூப்பிடல. நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு இவரை மாத்திரம் இல்லை, பார்ப்பன பாப்பாத்தியா இருந்தால் கூட நிர்மலா சீதாராமனை கூப்பிட. ஏன்னா சனாதன தர்மத்தின் பிரகாரம் பெண்கள் வரக்கூடாது. அல்லது பாப்பாத்தியா இருந்தவங்க நிர்மலா சீதாராமனையை கூப்பிடல. அதுதான் சனாதன தர்மம். அதைத்தான் நம்மெல்லாம் எதிர்க்கிறோம். இவருக்கு அதை ஆதரவு தெரிவிச்சுட்டு ஒட்டிக்க பார்த்தாரு, விட மாட்டேங்கிறோம். கஸ்தூரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எந்த சாதி வேற்றுமை பார்த்துலாம் அவர் வந்து உள்ளே விடுறது விடாமல் இருக்கிறது எங்கள் கையில் இல்லை. அவர் வந்து படிச்சிருந்தா நாங்கள் உள்ளே விட்டுருப்போம் அப்படின்றாங்க. இங்கே அந்த பொண்ணு வந்து பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். இதன் மூலமாக அந்த பொண்ணு போய் விளம்பரம் தேடும், அந்த பொண்ணுக்கு விளம்பரம் கொடுப்பீங்க. இப்போ என்ன கஸ்தூரி போய் அந்த பொண்ணு வந்து பெரிய அத்தாரிட்டி, அதில் அவங்ககிட்ட என்னத்துக்கு போய் கேட்டீங்க? சினிமாக்காரன உடனே ஏன் சார் இப்படி போய் நின்று இருக்குங்க? இதுக்கு நீங்கள் உடனே போய் யாரை கேட்குறீங்க? ஒரு நடிகையை போய் கேட்குறீங்க. அந்த மாதிரிக்கு என்ன தெரியும்? இதை பற்றி நிறைய பெரிய அத்தாரிட்டி அவங்க. வாயில் வந்து பேசுவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க ஜாதிக்காரெல்லாம் வந்து உடனே 3வது நாளில் வெளியே விட்டாங்கல்ல. ஜட்ஜோட மனைவி வந்து இல்லை உட்காந்தாங்க. நாமெல்லாம் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கற்பகிரகத்தை கட்டுறது வந்து அதில் கட்டுறதுக்கான சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சோம் கிறிஸ்தவம். அதுக்கு வந்து ஒயரிங் கீரிங்லாம் பண்ண வந்து ஒரு முஸ்லீம். அதில் இருக்கிற ஏர் கண்டிஷன் மிஷினை கண்டுபிடிச்சோம் கிறிஸ்தவம். அதில் இருக்கிற பல்பை போட்டவங்க கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பண்ணது. அது கட்டினதெல்லாம் வந்து கட்டட தொழிலாளிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலெடுத்து சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து அதை கட்டுறாங்க. கட்டி முடிச்சு சிலையை வச்ச உடனே நீங்கள் நாங்கள் உள்ளே போக முடியும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இருக்கவர் மருத்துவர் காந்தராஜ் ஐயா. வணக்கம் சார். சார், நீங்கள் வந்து இந்த இளையராஜா அவர்கள் கோயிலுக்கு போனதை வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய சர்ச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சார் நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க அது? அதில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. இளையராஜாவுக்கு இது ஒன்றும் முதல் தடவை இல்லை. அவர் இது மாதிரி நிறையா தடவை மாட்டியிருக்காரு. அதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கிட்டது இல்லை. அவரே கவலைப்படாத போது நாம் ஏன் கவலைப்பட்டுங்கிறது தான். அவர் தன்னை வந்து மேல் ஜாதின்னு அவர் காட்டிக்க பார்க்குறாரு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லி அவர் கேட்கல. நாம் என்ன முயற்சி பண்ணாலும் சனாதனத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வச்சதை இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து இளையராஜாவுக்கு சொல்லணும். மக்கள் தொகையில் நம்ம வந்து 97% இருக்கலாம், அவங்க 3% இருக்கலாம். அதிகார வர்க்கத்தில் அவங்க 97%, நம்ம 3%. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை சார், அவர் ஆனால் எப்பயுமே சொல்கிறேன், நான் என்னை வந்து எங்கேயும் அசிங்கப்பட்டது இல்லைண்ணா. ஒரு கோயிலுக்கு போனது கூட என்னை அசிங்கப்படுறது வேணும்னு சர்ச்சையை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அத்தனை டிவிக்காரரும் மார்க் பண்ணி போட்டாங்களா? எல்லா டிவிலையும் காட்டினாங்களே, அது அத்தனையும் பொய்யா? எதை பொய்ன்னு சொல்கிறாரு அவர்? உள்ளே போனது அந்த வாசலுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிதுங்க, உள்ளே போக விடாமல் தடுத்து நிற்கிதுங்க. வரக்கூடாதுங்கிறாங்க. மேடையில் உட்கார வச்சு அங்கே மீட்டிங்லாம் உட்காந்துட்டாங்க. அதான் இவர் போட்ட பாடல்கள் எல்லாம் தான் பாடுறதெல்லாம் கூட இவருடைய இசையமைச்சது தான் இதை பாடுறதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதோடு விட்டுட்டு இந்த இடத்துக்குள்ளார வரக்கூடாதுன்றாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஆகம விதிகள் பிரகாரம் மற்றவர்களாம் வரக்கூடாதுங்க. அதைத்தானே நம்ம வந்து ஒழிச்சாகணும்னு நம்ம சொன்னோம். அதைத்தானே பெரியார் பண்ணக்கூடாதுன்னாரு. அதை அவர் ஏற்றுக்கலையே. பெரியார் அவர் ஏற்றுக்கலை. இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம வந்து உள்ளே விட்டுருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரு.
இது 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 அவருடைய முதல் அனுபவம் இல்லை, இது 10வது அனுபவம் 15வது அனுபவம். அவர் இது மாதிரி பல இடங்களில் அவர் வந்து வெளியே அமைச்சிருக்காங்க, அது தெரியும். அது அப்போல்லாம் செய்திகள் வரலை, இப்போ வந்துடுது, அவ்வளோதான். அவருக்கு அப்போ சுயமரியாதை இல்லைன்றீங்களா? அது தெரியாது, அது தெரியாது. அது அவருடைய சொந்த இதை வந்து அவர் அவமானமாக நினைக்கல, அவங்கள தான் காப்பாற்ற பார்க்குறாரு. எனக்கு ஒன்றும் மரியாதை குறைவெல்லாம் ஒன்று நடக்கலை அப்படிங்கிறாரு. நாம் அதை வந்து மரியாதை குறைவாக நாம் நினைக்கிறோம், அவர் நினைக்கல. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? சார், இந்த விஷயத்தை பற்றி இப்போ சிறைக்கு போன கஸ்தூரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எந்த சாதி வேற்றுமை பார்த்துலாம் அவர் வந்து உள்ளே விடுறது விடாமல் இருக்கிறது எங்கள் கையில் இல்லை, அவர் வந்து அது குறித்து படிச்சிருந்தா நாங்கள் உள்ளே விட்டுருப்போம் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி? நீங்கள் அந்த பொண்ணு வந்து பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். இதன் மூலமாக அந்த பொண்ணு போய் விளம்பரத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க. இப்போ என்ன கஸ்தூரி இப்போ அந்த பொண்ணு வந்து பெரிய அத்தாரிட்டி, அதில் அவங்கக்கிட்ட என்னத்து போய் கேட்டீங்க? சினிமாக்காரன உடனே ஏன் சார் இப்படி போய் நின்றுடுறீங்க? அவங்க இதுக்கான விஷயத்தை கேட்க வேண்டியது அறநிலையத்துறைக்காரர்களை கேட்கணும். இல்லாட்டி அந்த சனாதன தர்மத்தில் பெரிய ஆட்களாக இருக்கவங்கள அவங்கள வந்து விசாரிக்கணும். இந்த பொண்ணுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ என்கிட்ட வந்து கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு பெரிய அனுபவங்கள் என்ன அனுபவம்னாக்கா, நான் பெரியார் விஷயத்தை வச்சு பெரியார் இதெல்லாம் எடுத்து தான் போகிறேன். அதனால தானே இந்த மாதிரி ஆட்சிகள்லாம் நடக்குது. இது அவங்கள வந்து உடைக்க முடியாதுங்கிறதுனால தானே பெரியார் கோயிலுக்கே போவதுன்னாரு. நாங்களாம் போகிறது இல்லையே. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா ஒரே பாயிண்ட்டு தான், ஔவையார் சொன்னது தான். ஔவையார் ஒரு கோயிலில் வந்து படுத்திருக்கும் போது கர்ப்பகிரகத்துக்கு நேராக காலை நீட்டிட்டு படுத்துங்கிறாங்க. அந்த அர்ச்சகரோடைய வந்து ஔவையாரை எழுப்பி கடவுள் இருக்கிற விக்கிரகம் இருக்கிற நேரத்தை வந்து காலை நீட்டிட்டு படுத்துருக்கேன், கடவுளுக்கு அவமரியாதை பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு. அப்படி ஔவையார் எந்திரிச்சு கேட்டாங்க, அப்போ கடவுள் அங்கே மாத்திரம்தான் இருக்காரா, கடவுள் வேறு எங்கேயும் இல்லையா? கடவுள் இல்லாத இடத்த காட்டுப்போ அந்த பக்கம் திரும்பி நான் காலை வச்சு படுத்துக்கிறேன்னாங்க. பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே அப்படிங்கிறது தான் அங்கே கடவுளை பற்றி நம்ம சொல்கிறது. கடவுள் அந்த கோயிலில் தான் இருக்காருன்னு ஏன் போகிறீங்க நீங்கள்? எஸ் சார். நீங்கள் பக்திமானாக இருந்தாக்கா உங்கள் மனசில் பக்தி இருக்குதுன்னா நீங்கள் தான் கடவுள், அதுதானே சமணம் சொல்லுது. என்னத்துக்கு அந்த கோயிலுக்கு போய் அசிங்கப்படுறீங்க நீங்கள்? இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறையா மூத்தவர்களாக சொல்லியிருக்கும் போது இசைஞானி வந்து இப்போ பெரிய ஒரு புகழ் அடைஞ்சவர் தான் இளையராஜா அவர்கள். அவருக்கு வந்து இந்த பொது அறிவுலாம் இல்லாமல் செயல்படுறாரு. ஏங்க, இந்தியாவினுடைய முதல் பெரும் பதவியில் இருக்க முதல் பதவி வந்து இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பதவி. அந்த குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிலை வாரணாசி கோயிலில் இருக்கிற ஒரு அர்ச்சகர் உள்ளே வரக்கூடாது, வெளியே துரத்திட்டான். இந்தியாவுடைய பெரும் பதவியில் இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு மாச சம்பளம் வாங்குகிற உஞ்சவிருத்தி ஐயர் வந்து வெளியே துரத்திட்டார். அதுதான் சனாதனம். இளையராஜாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எம்பி பதவி கொடுத்தாங்க, ராஜ்யசபா எம்பி. ராமர் கோயில் தரப்புக்கு அவரை கூப்பிடலை, நாடாளுமன்ற இதுக்கு அவரை கூப்பிடல. நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு இவரை மாத்திரம் இல்லை, பார்ப்பன பாப்பாத்தியாக இருந்தால் கூட நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு. ஏன்னா சனாதன தர்மத்தின் பிரகாரம் பெண்கள் வரக்கூடாது. அளவு பாப்பாத்தியாக இருந்து நிர்மலா சீதாராமனையை கூப்பிடல, அதுதான் சனாதன தர்மம். அதைத்தான் நம்மெல்லாம் எதிர்க்கிறோம். இவருக்கு அதை ஆதரவு தெரிவிச்சுட்டு ஒட்டிக்க பார்த்தாரு, விட மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், இவர் வந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து அம்பேத்கரோடலாம் சான்று வச்சு பேசியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி பார்த்தாருங்க. இதெல்லாம் சொல்கிறதன் மூலமாக தன்னை வந்து சனாதனம் ஏற்றுக்குன்னு நினச்சாரு. அவங்க ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. ஒரே பாயிண்ட்டு தாங்க, நாம் என்ன தலைகளை நின்னாலும் அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களையும் என்னையும் பிரிக்க பார்ப்பாங்களே ஒழிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்களையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் பிரித்து வச்சு அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய நம்மளையெல்லாம் அவங்க அவங்க என்ன அவங்க சாமர்த்தியமாக என்ன பண்ணாங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு உண்டாக்குனாங்க. பிளவு உண்டாக்கிக்கிட்டு அவங்க ஆளுமையை வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. தன்னை அந்த மேல் ஜாதிங்கிறது இதுக்கு நீங்கள் உடனே போய் யாரை கேட்குறீங்க? ஒரு நடிகையை போய் கேட்குறீங்க. அந்த மாதிரிக்கு என்ன தெரியும்? இல்லை, இதை பற்றி நிறையா பெரிய அத்தாரிட்டி அவங்க வாயில் வந்தோடு பேசுவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க ஜாதிக்காரெல்லாம் வந்து உடனே 3வது நாளில் வெளியே விட்டாங்கல்ல. யார் ஒரு ஜட்ஜோட மனைவி வந்து இல்லை உட்காந்தாங்க. அதுதாங்க மதிவதனி அழகாக பேசினாங்க. திராவிட கழக அந்த பெண் ரொம்ப புறமாக பேச்சு. இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, 234 இடங்களில் ஒருத்தர் கூட ஒரு பார்ப்பனத்துக்கு இடம் கொடுக்கலையே, எங்கள் ஜாதிக்காரருக்கு இடம் கொடுக்கலையே.
என்ன நியாயம் அப்படின்னு கேட்டுச்சு. மதிவதனை அழகாக பதில் சொல்லிச்சு. 234 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே வந்து அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மசோதா ஒரு எடுத்துக்கிட்டு போனாக்கா 3% சேர்ந்த ரவி முடியாதுங்கிறாரு. அவ்வளோதான் பதில். நீங்கள் என்ன நாமெல்லாம் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கற்பகிரகத்தை கட்டுறது வந்து அதில் கட்டுறதுக்கான சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சவன் கிறிஸ்தவன். அதுக்கு வந்து ஒயரிங் கீரிங்கெல்லாம் பண்ண வந்து ஒரு முஸ்லீம். அதில் இருக்கிற ஏர் கண்டிஷன் மிஷினை கண்டுபிடிச்சவங்க கிறிஸ்தவம். அதில் இருக்கிற பல்பை போட்டவங்க கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பண்ணது. அது கட்டினதெல்லாம் வந்து கட்டட தொழிலாளிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலெடுத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து அதை கட்டுறாங்க. கட்டி முடித்து சிலையை வச்ச உடனே நாங்கள் உள்ளே போக முடியாது. பல கோயில்கள் அப்படி இருக்குதுங்க. இப்போ கருமாரியம்மன் கோயில் இருக்குது, சமீபம் இங்கே இருக்குது. அந்த கருமாரியம்மன் கோயில் என்னவா இருந்தது? நடைபாதை கோயில். நான் போயிருக்கிறேன். தரையில் இருக்கும். அது மேலே ஒரு இவ்வளோ பெரிய மண்டபம், விழுண்டு மண்டபம் இருந்தது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அதை வந்து ஒரு பிரபல நடிகை KR விஜயாவெல்லாம் சேர்ந்து அதை பெருசாக்குனாங்க. அப்புறம் ஒரு பிரபல பத்திரிகை அதிபர் வந்து அதை கும்பிட்டதுனால அவருக்கு பல நன்மைகள் நடந்ததுனால அது பெரிய கோயிலெல்லாம் கட்டி பெருசாக இது பண்ணி முடித்தார். அது ஊரில் இருந்த பரம்பரை பூசாரி அடித்து துரத்தப்பட்டு இவங்க உள்ளே புந்துட்டாங்களே. இன்றைக்கி நான் அந்த அன்றைக்கி கருமாரியம்மனை தொட்டு கும்பிட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் வந்து உள்ளே போக முடியல. உண்டியல் வச்சாதான் வந்தாச்சு. அவ்வளோதான். இது ஒரு திட்டமாகவே செயல்படுறாங்க. அது அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற லாபத்தை வந்து அவங்க உண்டியல் வைக்கிறவரில் அவங்க வரமாட்டாங்க. அங்கே உண்டியல் வச்சுட்டு அவங்க வந்துடுவாங்க.